நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுடைய அமைப்புச் செயலாளர் திரு மைத்ரேயன் அவர்கள் முக்கியமான ஒரு பிரபலமாக இருந்தவர். கடந்த காலத்தில் அதிமுக சார்பாக மாநில உறுப்பினராக இருந்திருக்கிறாரு. ஒரு முக்கியமான நபர் அவர். இப்போ இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கிறாரு. இப்போ இதுக்கு முன்பு அன்வர் ராஜா போன்றவர்கள் ஷிஃப்ட் ஆனாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அதிமுக உள்ள இருக்கக்கூடிய அந்த பாஜக ஃபேக்டரை விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க. பட் அடிப்படையே ஒரு RSS இருக்காரு, பாஜகவுடைய தொண்டரில் இருக்கிறாரு, பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவரெல்லாம் முன்னாடி இருந்திருக்காரு, முக்கியமான போஸ்ட்டில் இருந்திருக்காரு. இப்போ இவர் இங்கே வந்திருக்கிறாரு, மாற்றணிக்கு வந்திருக்கிற இந்த நகரம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் குறிப்பிட்டதை போல மைத்ரேயன் RSSகாரர் தான். அது ஒன்றும் ரகசியமே இல்லை. அப்பாவே RSS, இவரும் RSS. அதனால் பாஜகவில் 90களினுடைய தொடக்கத்தில் பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு, மாநில துணைத் தலைவராக இருந்திருக்காரு, 99 காலகட்டங்களில் மாநில தலைவராக இருந்திருக்காரு. இப்படி பல பொறுப்புகள் வைத்திருக்கிறாரு. இவர்கிட்ட என்ன ஒரு சிறப்புன்னா, இவருக்குன்னு தனியாக அணி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் அவர்கிட்ட இல்லை. எங்கே போனாலும் ஒத்தையாக தான் போகிறார். நீங்கள் பாஜகவுக்கு போனாலும் ஒத்தாள் தான், ADMKக்கு போனாலும் ஒத்தாள் தான். அடிப்படையில் அவர் ஒரு மருத்துவர், இதய நோய்களுக்கான சர்ஜரி செய்யக்கூடிய ஒரு பெரிய மருத்துவர். அவர் அந்த வேலையை விட்டுட்டு, அவருக்கு திருமணம்லாம் ஆகலை, வழக்கமான RSSகாரங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதுதான் அவர். அவர் இப்போ அதிமுகவில் எனக்கு மரியாதை இல்லை, அமைப்பு செயலாளர்னு எனக்கு சொன்னாங்க, அதை நம்பி தான் நான் போனேன். ஆனால் எந்த அமைப்புலையுமே என்னை கூப்பிடல, அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்டமைப்புக்குள்ளே எந்த அமைப்புக்குள்ளேயுமே செயல்பட விடலை, அமைப்பு செயலாளரை எந்த அமைப்புமே செயல்பட விடாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. 50க்கு மேலே இருக்கிறாங்க அமைப்பு செயலாளர். மாவட்ட செயலாளர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப வலிமையாக இருக்குது. கூட்டம் போட்டால் எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க தகவலை, நானாக தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. தொடர்ந்து அவமதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் எவ்வளோ நாள் தான் அதை சகித்து கொண்டு இருக்க முடியும்? மன உளைச்சலோடு நான் எதுக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு நான் அந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவருக்கு என்ன ஒரு பெரிய வரலாறுனா, அவர் பிஜேபிக்கு தலைவராக இருந்தார், பொதுச் செயலாளராக இருந்தார் மாநில அளவில் என்பதையெல்லாம் தாண்டி OPSஐ கொண்டே நடுத்தருவில் நிப்பாட்டினதில் பெரும் பங்காற்றி இருக்கிறார். இவர் தான் போய் குருமூர்த்தி மூலமாக ஒரு பாலத்தை கட்டி, அந்த ராமர் பாலம் மாதிரி ஒரு பாலத்தை அரசியலில் கட்டி, அது கடைசியில் ராமர் பாலங்கிறது அப்படி ஒரு பாலமே இல்லை, நாசாவில் இது எடுத்து சொல்கிறாங்கல்ல, அது மணல் திட்டு தானே. OPSோட அரசியல் வாழ்க்கையை மணல் திட்டாக மாற்றினவர் இவர் தான். ராமர் பாலமும் இவர் தான், மணல் திட்டும் இவர் தான். இந்த வேலையெல்லாம் அவர் பார்த்துருக்கிறாரு. இப்போ அவருக்கு அதிமுகவிலையும் இருக்க முடியலை, பாஜகலையும் இருக்க முடியலை. அங்கேயும் என்னென்ன, அங்கே பெரிய இவரை விட பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்துட்டாங்க, கம்பு சுத்துற ஆளுகள் வந்துட்டாங்க, அண்ணாமலை, நயினார் அப்படிலாம் வந்துடுற பின்னாடி. இன்னொன்று, பாஜக ஒரு பார்ப்பனர்களின் கட்சி என்று பகிரங்கமாக தமிழ்நாட்டில் சொல்ல முடியல. ராஜாவை ஒழிச்சு வைக்கிறாங்க, இல கணேசனை வேற மாநிலத்துக்கு போயிருப்பா, இங்கே இருந்து என்ன இம்சை அப்படின்னு சொல்லி கவர்னர் ஆக்கி அனுப்பிச்சி விட்றாங்க. என்னதான் செய்கிறதுன்னு தெரியாமல் இவரை கூட்டிகிட்டு வந்தோம்னா இது பளிச்சுன்னு தெரியும், அதோட இவர் எதுக்கு ஆக மாட்டாருங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இவரை அவருக்கு என்ன குறிக்கோள் இருந்திருக்குன்னா, மயிலாப்பூர் தொகுதியை மனசில் வச்சு தான் திமுகவை நோக்கி நகர்ந்துருக்கிறாரு. ஏன்னா திமுகவுக்கும் ஒரு பார்ப்பன லாபி தேவைப்படுகிறார். ஏன்னா திகாவில் தான் பார்ப்பனர்களை சேர்க்கக்கூடாது. கட்சியினுடைய அமைப்பு விதி, இயக்கத்தினுடைய அமைப்பு விதி, பார்ப்பனர்களை எந்த சூழலையும் முற்போக்காளர்களாக சொன்னாலும் வெளியிலேருந்து நீ ஆதரிச்சுக்கப்பா, உள்ளே ஆட்டையை கலைச்சி விட்ருவ, நீ வராத அப்படின்னு சொல்லி அங்கே தான் அந்த கட்டமைப்பு இருக்கு. திமுகவில் ஏற்கனவே நமக்கு தெரியும், எஸ் சேகர் இருந்திருக்கிறாரு, பல பேர் இருந்திருக்கிறாங்க. அது திமுகவை பொறுத்தவரையில் எல்லா சமூகங்களுக்குமான பிரதிநிதி. அப்புறம் இதையெல்லாம் நம்ம இதெல்லாம் சரியானது என்பதை சொல்வதற்கு தான் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, இந்த டைலாக் ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் மயிலாப்பூர் தொகுதி, வேளச்சேரி, இந்த மாதிரி மேற்கு மம்பலம், இந்த மாதிரி அங்கங்கே திட்டா சில இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும். ஸ்ரீரங்கம் தொகுதி, அங்கெல்லாம் அவங்களுடைய பிரதிநிதிகளுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும். அதனால் அந்த கம்யூனிட்டிலையும் நம்பிக்கைக்குரிய, அந்த சமூகம் மதிக்கக்கூடிய ஒருவரை நம்ம முதன்மைப்படுத்த வேண்டும் என்கிற கணக்கு இருக்குது. அமைச்சர் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அளவுக்காவது உருவாக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் அவர் கேட்டிருக்காரு. சரி, இவரால் ஒன்றும் பெரிய ஆபத்து கிடையாது, இவர் கடந்த காலங்களில் ஆபத்தாக கருதப்பட்டவர் தான்,
அதில் வந்து நமக்கு ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது. ஆனால் அவரால் அப்படி எந்த ஆபத்தும் விளையலை இது வரைக்கும். எல்லா ஆபத்துமே அவருக்கு தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் அரசியல் எங்கேயுமே இருக்க முடியாத ஒரு இடத்துல தான் அவர் இருந்திருக்கிறாரு. அதனால் திமுகவில் இணைவதை வந்து அந்த கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறத நான் நினைக்கிறேன். இல்லை சார், வந்து இப்போ கடந்த காலத்தில் அதிமுக பாஜக அந்த இணைவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடமாக இருந்திருக்கிறாரு. குறிப்பாக அந்த ஓபிசி இபிஎஸ் ஃபேக்டர் வரும்போது ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாரு. டெல்லியை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஃபேக்டரை கையாள்வதற்கு இவரை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஓபிஎஸ் டெல்லி போகும்பொழுது இவரோட வீட்டில் தான் தங்குறது செய்கிறது முதற்கொண்டு பல விஷயங்கள் வந்து இவரை வச்சு நிறைய விஷயத்தை பாஜக செஞ்சுருக்காங்கிறது பட்டவர்த்தமாக தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது இவர் இன்றைக்கு அங்கே போயிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன் வந்தீங்கன்னு கேட்டதுக்கு தனக்கு மரியாதை இல்லைங்கிறத சொல்கிறாரு. அதை தாண்டி அதிமுகவோட சுவிட்ச் டெல்லியில் தான் இருக்குது. டெல்லி பாஜக தான் வந்து அதிமுக ஆப்ரேட் பண்ணுது. நாளைக்கு ஒருவேளை அந்த அணி வெற்றி பெற்றாலும், எது பாஜக அதிமுக அணி வெற்றி பெற்றாலும், இபிஎஸ் முதல்வரானாலும் முழுக்க முழுக்க கட்டுப்பாடு டெல்லி பாஜக தான் இருக்குன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. இவர் யாருன்னா ஆர்எஸ்எஸ்காரு, பாஜக வழியில் வந்த இவர் இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள. இது எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவினுடைய சுவிட்ச் வந்து டெல்லியில் தான் இருக்குங்கிறது அரசியல் தெரிந்த அனைவருக்குமே தெரிந்த விஷயம். நீ சொல்ற மாதிரி பாஜகவில் வந்து நீண்ட காலம் வந்து பணியாற்றிய ஒருவர், ஆர்எஸ்எஸ் பின்புலம் உள்ளவர், அவர் வெளிப்படையாக சொல்றாருங்கிறது மூலமாக அது உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்படி வேண்டுமானால் எடுத்துக்கலாம். இவருடைய கருத்து வந்து சரியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அவர் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் கடந்த காலத்தில் வந்து அவர் பிஜேபியை விட்டு ஏன் வந்து வெளியில் வந்தார் மைத்ரேயன் அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப விசித்திரமான ஒரு காரணம் இருக்குது. திமுகவோட வந்து பாஜக கூட்டணி போகக்கூடாதுன்னு இவர் சொன்னார். அந்த முரண்பாட்டில் திமுகவோட பாஜக கூட்டணி வச்சதுனால நான் ஏற்றுக்கிறவே மாட்டேன், இதை அக்கட்சி வந்து நான் கொள்கைவாதி, அப்படி தான் அவர் வெளில வந்தார். இன்னைக்கு பாஜக தான் எங்களுக்கு கொள்கை விரோதி, ஜென்ம விரோதி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கடுமையான அரசியலை எதிர்நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற திமுகவில் ஒரு பாஜக பின்புலம் கொண்டிருக்கிற ஒருவர் வந்து சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டினுடைய மாநில நலன்களை காப்பாற்றுவதற்கு ஒரே கட்சி தான் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை அவர் எடுக்கிறார். அதனால் இப்போ நம்ம இந்த அரசியலில் வந்து நீங்கள் முழுக்க மைனாரிட்டிகளுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய பாஜகவுக்கு ஒரு வேலூர் இப்ராஹிம் தேவைப்படுகிறார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி போனாலும், திமுகலேருந்து கிளம்பி போனாலும் சைதை துரைசாமி மாதிரி ஆளுகளை கொண்டு வந்து அவங்க மாநில துணைத் தலைவராக ஆக்கி வச்சுருக்காங்க. அப்போ இந்த முரண்பாடு என்பது வந்து அவர் அரசியல் கட்சியை பொறுத்தவரையில், ஜனநாயகத்தை பொறுத்தவரையில் ஓட்டு தான் கணக்கு. கொள்கை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொள்கை என்பது ஒரு குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டம் மாதிரி தான். அதுக்கு மேலே நடைமுறையில் வந்து அதுக்கு வந்து பெரிய பங்களிப்பு இருப்பதாக சொல்ல முடியாது. இவர் ஒரு தனி நபர், இவருக்கு பின்னாடி ஒரு கும்பலோ, இப்போ நீங்கள் அண்ணாமலையை வந்து கட்சி தலைவர் பதவியிலிருந்து தூக்குனதுக்கு பின்னாடி அவர் பேரை வந்து மேடையில் உச்சரிக்கும் போது விசில் அடிக்கிறாங்கல்ல, அந்த நிலைமையெல்லாம் இவர் கிடையாது. இவருக்கு விசில் அடிக்கிறதா இருந்தால் அவரே அவருக்கு அடிச்சுக்கிட்டா தான் உண்டு. யாராவது ஒரு கண்டக்டர்கிட்ட சொல்லி அவரே ஒரு விசில் வாங்கி வச்சு ஊதிக்கிட்டா தான் உண்டு. இவருக்கு யாருமே கிடையாது. அவருடைய நிழலை அவரே ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவர் இருக்கார். அதனால் அரசியலில் தனிநபர் தான். நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி ஒத்தாள் தான் அவர், ஒத்த ஓட்டு முத்தையாக தான் இவரும். அதனால் இவர்கிட்ட ஒன்றும் கிடையாது. அவர் மயிலாப்பூர் தொகுதியை குறிவைத்து சீட்டு கேட்கறதுக்கு வர்றாரு. ஏற்கனவே அதை மனசில் வச்சு தான் எஸ்வி சேகர் கொஞ்சம் நூலை விட்டு பார்த்துட்டு இருந்தார். திமுக ஆட்சி நல்லாட்சி சொல்லிட்டு இருந்தார். எஸ்வி சேகர் முந்திடக்கூடாது, நம்ம போயிடுவோன்னு அவர் வந்திருக்காரு. ஓகே சார், இப்போ இந்த மாதிரியான ஃபேக்டரை வந்து உள்ள எடுத்துக்கிறதுனால வந்து திமுக எந்த விதமான ஒரு நஷ்டமும் கிடையாதா? இதெல்லாமே வந்து பாசிட்டிவ் தானா? இது அவ்வளவு வந்து ப்ளஸ் தானா? இல்லை, இவங்க அதிகார மட்டத்தில் வந்து முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இல்லைல்ல. இப்போ நீங்கள் இவரை வந்து கட்சியின் பொதுச் செயலாளராக்கனா வன்மையாக கண்டிக்கிறேன்னு நம்ம சொல்லலாம். கட்சியினுடைய ஒரு பெரிய தீர்மான குழு தலைவராக இருக்கிறாருன்னா வன்மையாக கண்டிக்கலாம் நம்ம. இவர் வந்து ஒரு பகுதி சார்ந்த ஒரு அரசியல் தானே, இவர் தீர்மானிக்க முடியாது. திமுகவினுடைய கோட்பாடுகளையோ வழிமுறைகளையோ நடைமுறைகளையோ எதையுமே இவர் தீர்மானிக்க முடியாது. ஒரு சமூகத்துக்கான பிரதிநிதிகள் வேணும். நீ என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்ப்பனர்களுக்கும் ஓட்டு இருக்கு, திமுக ஓட்டு வந்து அவங்க ஓட்டும் வேணும். நாங்கள் வந்து என்னென்ன நன்மை செஞ்சுருக்கோன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்து விரோதி அப்படின்னு சொல்கிறாங்க திமுகவை. இந்துக்கள் ஓட்டு போடாமல் திமுக வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. அப்போ பெரும்பான்மை இந்துக்கள் விரும்பக்கூடிய கட்சி என்பதும் ஒரு தேர்தல் அரசியலுக்கு எல்லா விதமான தேவையும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் மைத்ரேயனும் திமுகவுக்கு தேவை. அந்த அடிப்படையில் மைத்ரேயனுக்கு அதை விட திமுக தேவைப்பட்டிருக்கு. அதனால் இரண்டு பேருடைய தேவையும் ஒரு புள்ளியில் வந்து சந்திப்பதாக ஒரு மீட்டிங் பாயிண்டாக தான் இன்றைய நிகழ்வை பார்க்க வேண்டியிருக்கிறது. ரைட், ஓகே சார். வந்து அவருடைய வருகை திமுக எப்படி எடுத்துக்குது அப்படிங்கிறது ஓகே.
பட் வந்து இப்போ இவர் வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறார் பார்த்தீங்களா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து பாஜக தான் வந்து அதிமுக வழி நடத்தது, இனிஷியேட் பண்ணது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் சொல்கிறத விஷயம் இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா, இப்போ எதிர்க்கட்சிகள் திமுக பேசுகிறதோ திமுக கூட்டணி கட்சிகள் விமர்சனம் பண்ணுறதெல்லாம் தாண்டி நேற்றைக்கு வரைக்கும் அதிமுக பாஜக அந்த அணைக்கு இணைப்பு பாலமாக இருந்த மைத்ரேயன் அவர்கள் இன்னைக்கு எதிர்முகாமுக்கு வந்து அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறது அப்படிங்கிறது இது எடப்பாடி பழனிசாமியோட தலைமைக்கும் அவருடைய அந்த அரசியலுக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, இந்த கருத்து நீண்ட காலமாக பேசப்பட்டது. அதை உறுதிப்படுத்துவதற்கு ஊர்ஜிதப்படுத்துவதற்கு இவருடைய உரையாடல் பயன்படும். ஆனால் இவர் பெரிய செல்வாக்கான இவர் பேசினார்னா அது அந்த அறிக்கை வந்து ரொம்ப செல்வாக்கானது அப்படின்லாம் என்னால் வந்து சொல்ல முடியல. இவருடைய லெவல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குற போது இவர் கருத்துக்கு வந்து ஒரு பெரிய ஊடக வெளிச்சமோ சமூக தாக்கமோ அப்படிலாம் இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல. எப்போவுமே நம்ம ஆட்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு அரசியல் கட்சியில் வந்து ஒருத்தர் பயணம் செஞ்சாருன்னா அந்த கொள்கையை முழுசாக உள்வாங்கி கொண்டு அது வாழ்நாள் பயணமாக வைத்திருக்கிறவர்களை மட்டும்தான் அந்த கட்சியின் பிரதிநிதிகளாக பார்ப்பாங்க. இந்த அணிமாறி அரசியல் செய்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, இப்போ அன்வர் ராஜா வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் முரண்பட்டு வெளியில் வர்றாரு, அவரை கூட புரிந்து கொள்வாங்க. ஏன்னா அவர் திமுகலேருந்து தான் அரசியல் பயணத்தை தொடங்கினார். இது எதிரும் புதிருமான பயணம். பாஜக வந்து ஒரு துருவம்னா அதற்கு நேர் எதிர் துருவமாக இருக்கக்கூடியது திமுக. நடுவில் ரெண்டு கட்டானா இருக்கிறது வந்து அதிமுக. அதிமுகவுடைய போக்கும் பாஜகவுடைய போக்கும் திமுகவோட போக்கும் வேறுபட்டது. அதனால் இது வந்து ஒரு மூன்று வேறு வேறு கோணங்கள் கொண்டதாக இருக்கிறது. அதனால் இவருடைய சொற்களுக்கு வந்து பெரிய முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒருவராக நான் கருதலை. ஆனால் அவருடைய கருத்து முக்கியமானது. இவர் முக்கியமானவரான்னு கேட்பதை விடவும் இவர் சொன்ன கருத்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து இபிஎஸ் வந்து அடிமையாக தான் இருக்கிறாரு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் தான் கொண்டு போய் ஓபிஎஸ் அடமானம் வச்சேன், இபிஎஸ் அவரே வந்து நீ அடமானம் வைக்கிறது, நானே போகிறேன்னு சொல்லி போயிட்டாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. சரி, ரைட், ஓகே சார். இப்போ இந்த மாதிரியான செயல்கள், அதாவது ஒவ்வொரு நபர்களாக முக்கியமான நபர்களாக கடந்த காலத்தில் மக்களவை பிரதிநிதிகளாக இருந்த நபர்கள் எல்லாமே வந்து அப்படியே ஆப்போசிட் முகாமுக்கு ஷிஃப்ட் ஆகிறது அப்படிங்கிறது அதிமுகவுடைய அடுத்த கட்ட குறிப்பாக இந்த 26 எலெக்ஷனுக்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி அந்த அதிமுக கட்சிக்கும் சரி அந்த தலைமைக்கும் சரி அவங்க ஆட்சிக்கு வருவதற்கான அந்த முயற்சி செய்யறாங்க பதில் அதுக்கும் இந்த மாதிரியான ஷிஃப்டிங் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு பேக் ஃபயர்னு பார்க்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பின்னடைவுன்னு பார்க்குறீங்க? போர் நடக்கிற போது தளபதிகள் சிதறி ஓடிட்டாங்கன்னா மன்னர் பிடிபடுவது உறுதி. போர்க்காலத்தில் நீங்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து நாலா பக்கமும் சிதறி ஓடுறாங்க, எதிர்முகாமிக்கே போகிறாங்க. காலங்காலமாக திமுக எதிர்ப்பலை வளர்ந்த அதிமுகவை வந்து அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த கட்சிக்காக அந்த கொள்கைக்காக அதனுடைய கோட்பாட்டுக்காக நீண்ட காலம் பயணித்தவர்கள்லாம் அப்பா சாமி இந்த கட்சி போதும்பா சொல்லி கிளம்புறாங்கன்னா இந்த வண்டி போய் சேராதுங்கிறது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே உறுதிப்பட தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு மிக தெளிவாக தெரியும். அவர் என்ன செய்யறாருன்னா ரொம்ப தந்திரமாக இந்த சுற்றுப்பயணம் போகிறார்ல, அரசியல் சுற்றுப்பயணம், அவர் எந்த இடத்துல கூட்டம் போடுறாங்க, அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸை எங்கே நிப்பாட்டுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக அகலமான தெருக்கள்லாம் நிப்பாட்டலை, கொஞ்சம் ஒடிசலான நீளமான தெருக்கல்ல தான் போய் நிப்பாட்டுறாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்னா அங்கு க்ரௌடு காமிச்சாதான் பெருசாக தெரியும். அதனால் அதெல்லாம் ரொம்ப தந்திரமாக வேலை செய்கிறாங்க. அதனால் இந்த கூட்டத்தை வைத்து கொண்டு அவர்கள் காட்டுற மேஜிக்லாம் இருக்குல்ல, இந்த மேஜிக்லாம் நடைமுறையில் வெல்லாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா உண்மையிலேயே அதிமுக வெல்ல வேண்டும், உண்மையிலேயே ஆட்சி அதிகாரத்தை வந்து கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தால் ஓபிஎஸ் சரணடைகிறேன் என்று சொன்ன போது அதை உதாசீனப்படுத்த மாட்டார்கள். டிடிவி மாதிரி விலகி நிற்பவர்களை கூட அரவணைத்து போவதற்கான உரையாடலை தான் நிகழ்த்துவாங்க. சசிகலாவோடு கூட ஒரு போலி சமரசத்தையாவது, உண்மையாகவே அவருக்கு நீ விசுவாசமாக இல்லைன்னா கூட உங்களால் தான் நான் வந்தேன், நான் நன்றி மறந்தவன் கிடையாது அப்படின்னு ஒரு அரசியல் சூழ்ச்சி காரணமாக தான் நம்மை சில பேர் பிரித்து விட்டார்கள்னு சூசகமாக கூட சொல்லி கூட ஒரு டிராமாவாக கூட ஒரு 4 பேரை தான் பக்கத்தில் நிறுத்துவதற்கு வந்து ஒரு ராஜதந்திரம் கூட ஒரு இடத்துல இல்லை. கட்சி பல இடங்களில் அதிமுக 3வது இடத்துக்கு போனதற்கு பின்பு, டெபாசிட் இழந்ததற்கு பின்பு, ஜெயலலிதா காலத்தில் 40% மேலான வாக்குகளை பெறக்கூடிய இடத்திலே இருந்த ஒரு அரசியல் கட்சி 20% இறங்குமுகமாக கீழ் இறங்கி கொண்டிருக்கிற போது கூட எதை பற்றியுமே கவலைப்படாமல் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல, இது எடப்பாடி பழனிசாமியினுடைய தான் தோன்றித்தனம், தற்குறித்தனம் அரசியலில் அவருக்கு அது இருக்குன்னு தான் நான் பார்க்குறேனே தவிர அவர் வெல்வதை நோக்கிய பயணத்தை நடத்தவே இல்லை. தான் தான் பொதுச் செயலாளர், என்னை ஏற்றுக்கிறவன் என் பின்னாடி வா, என்னை எதிர்க்கிறவன் யார் வந்துடாதுன்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குல்ல, அவர்கிட்ட ஆளுமை கிடையாது, ஆற்றல் கிடையாது. சும்மா ஒரு பரிசு சீட்டு, ஒரு லாட்ரி சீட்டில் ஒருத்தனுக்கு அதிகமான பரிசு விழுந்தது மாதிரி தான் அவர் பொதுச் செயலாளர் பதவியவே பார்க்குறாரு. முதலமைச்சரானது அவரே நம்ப முடியாத ஒரு கனவாக தான் அவர் பார்க்குறாரு. அதை தக்க வைத்துக் கொள்வதற்கான சமயோசித புத்தியோ
சமகால அரசியலை உள்வாங்கி போராட்ட களங்களை நோக்கி நகர்த்துக்கிற ஒரு போக்கு இல்லை. திமுகவின் தவறுகளை வந்து மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவதற்கு பதிலாக தன்னை அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். தனக்கு அறிவு கிடையாது. இப்போ 2002 காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பாஜக திமுக கூட்டணியினுடைய தொடர்ச்சி இருந்த காலத்தில் அப்துல் கலாம் வந்து ஜனாதிபதியாக வந்து அறிவிக்கப்படுறாரு. அப்படிங்கிற டைமை திமுக போது எதிர்த்ததுங்கிறார் எடப்பாடி பழனிசாமி. திமுக போது பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்துல் கலாமும் பாஜக தான் குடியரசுத் தலைவராக அந்த காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்க. கூட்டணியை விட்டு அப்புறம்தான் முறிவு ஏற்படுகிறது. இவர் என்ன சொல்றாருன்னா, கிடையாது அப்துல் கலாம் ஜனாதிபதியாக வந்ததை திமுக எதிர்த்துச்சுன்னு வரலாற்று தரவுகள் எழுதி கொடுக்குறவங்க கூட இவரை மாதிரியே ஆளுக தான் கூட வச்சிருப்பாங்க போல இருக்கு. விவரம் இல்லாத ஆளுகளா தப்பான தகவல்கள் எல்லாம் அவர் பேசுறாரு. அதனால அவருக்கு வந்து ஈர்ப்பு சக்தி கிடையாது. ஏதோ ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்குள்ள தவிர்க்க முடியாம அந்த கட்சிக்குள்ள வந்து இருந்தே தீர வேண்டும் என்கிற புழுக்கத்தோடு தான் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. புழுக்கம் தாங்க முடியாம அன்வர் ராஜாவோ மைத்ரேயனோ வெளியே வர்றாங்க. இன்னும் பல பேர் வெளியில வரக்கூடும் என்பதுதான் செய்திகள் தெரிவிக்கிறது. பல முன்னாள் அமைச்சர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் பல பேர் வந்து இந்த கட்சியிலேருந்து வெளியில் வரப்போகிறாங்க. அதிமுகலேருந்து 6 பேர் தயாராகிட்டாங்க. 6 பேர் பட்டியலும் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் வந்து சஸ்பென்ஸ் கருதி நாங்கள் சொல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு முக்கியமான அரசியல் வட்டாரங்கள் நமக்கு தகவல் சொல்கிறாங்க. தமிழக அரசியல் ஒரு சீரியஸான கட்டத்தில் நகர்ந்துட்டு இருக்கு. திமுக வலிமையாக இருக்குது. அதுக்கு எதிராக களமாடக்கூடிய அதிமுக பிரதான எதிர்க்கட்சி அதிமுக வந்து நல்ல தங்களை வலிமைப்படுத்திய கூடிய கட்சியை வச்சுக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி வந்து கேடஸில் லூஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய வீழ்ச்சி நோக்கி அதிமுக இட்டு செல்லக்கூடிய நிகழ்வாக தான் பார்க்க முடியுது. இபிஎஸ் அதை வரும் நாட்கள் எப்படி கையாள போகிறாருங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி.